இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரம் தெரிவித்துக் கொள்வோம். இந்த காலை வேளையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிற பாடமானது, எதை செய்தாலும் நாம் தேவனுடைய நாம் மகிமைக்கென்று எல்லா காரியங்களும் செய்ய வேண்டும் என்பதை குறித்ததான சில காரியங்களை நாம் சிறிது நேரமாக வேதாந்தத்திலிருந்து ஆலோசனை நாம் கற்றுக்கொள்வோம். அப்ப நாம் பூமியில செய்கின்ற அனைத்து செயல்களுமே நம்முடைய மகிமைக்காக அல்ல, நம்முடைய புகழ்ச்சிக்காக அல்ல, எல்லாம் தேவனுடைய மகிமைக்கென்று நாம் செய்ய வேண்டும். நாம் புசித்தாலும் அவருடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும். நாம் எதை செய்தாலும் நாம் அவருக்கென்று செய்ய வேண்டியது அங்கே அவசியமா இருக்கிறது. அப்ப அதற்கு மூல ஆதாரமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியமானது என்ன என்று பார்க்கும் பொழுது, நாம் யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லது நாம் சிருஷ்டிக்கப்பட்டதான நோக்கத்தை நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும், உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் வசனம் 4 நாம் வாசி கேட்போம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் வசனம் 4. கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். அப்போ தேவனானவர் இந்த உலகத்தில் உண்டாக்கின அனைத்தையும் யாருக்காக படைத்திருக்கிறார்? கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார். அப்ப நாம் நினைக்க கூடாது இதையெல்லாம் நமக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது, நாம் அனுபவிக்கும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைப்பதை காட்டிலும் இது எல்லாம் அவருக்காக இதையெல்லாம் சிருஷ்டித்தார் என்பதை முதலாக செய்ய வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசி கேட்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சரிங்க, அப்ப எல்லாமே நமக்காக அல்ல, எல்லாம் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப இவையெல்லாம் எதற்காக பார்க்கிறோம்னு சொல்லும் பொழுது, நம்ம இந்த உலகத்துல வாழக்கூடிய 70 வருடங்கள்ல நாம் இன்னும் வாழ போகிற இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த வருடங்கள்ல நாம் உணர்ந்து கொண்டவர்களாக என்ன செய்ய வேண்டும், மறிக்க வேண்டும். அப்ப உணர்ந்து கொண்டவர்களாக நம்ம செல்லாமல் போனோம் என்று சொன்னால் அது நிச்சயமாக நமக்கு ஒருபோதும் பயனளிக்காது. அப்ப இந்த உலகத்துல உண்டாக்கப்பட்டதற்கான நோக்கத்தை முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பதான் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நானும் நிறைவேற்ற முடியும். அப்ப முதலாவது நீங்கள் நானும் தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொண்டிருக்க வேண்டியது அங்கே அவசியமா இருக்கிறது. அப்ப தேவன் எதற்காக நம்மை படைத்திருக்கிறார், எதற்காக இந்த உலகத்தை சிருஷ்டித்திருக்கிறார், எதற்காக இந்த நாட்டிலே நமக்கு இவ்வளவு செழிப்புகளை கொடுத்திருக்கிறார், இவை எல்லாவற்றையும் செய்யும் முதலாவது நீங்கள் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் வானத்தின் கிரிகளை பார்க்கிறோம், தேவனுடைய சிருஷ்டிப்பை நாம் பார்க்கிறோம். இவை எல்லாம் எதற்காக அப்படின்னு பார்க்கும் பொழுது சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 19 வசனம் 1 முதல் 4 வரைக்கும் வாசிப்போம். தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் சொல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். சரி, அப்போ நாம் உலகத்துல நாம் அநேக காரியங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அவைகளெல்லாம் யாரை மகிமைப்படுத்துகிறது அல்லது யாரை பற்றி விவரிக்கிறது? நம்ம சூரியனை பார்க்கிறோம், மழையை பார்க்கிறோம், சந்திரனை பார்க்கிறோம், நட்சத்திரங்களை பார்க்கிறோம். இவையெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது அல்லது யாரை மகிமைப்படுத்துகிறது? தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அது நமக்கு உணர்த்தி வைக்கிறது. தேவன் தான் இவைகளை இயக்கி கொண்டிருக்கிறார் என்பதை அது உணர்த்தி கொண்டிருக்கிறது. அப்ப வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. அப்ப இவையெல்லாம் நீங்கள் நானும் உணர்ந்து பார்த்திருக்கிறோமா? அப்ப தேவன் இவைகளை செய்கிறார், தேவன் இவைகளை வழிநடத்துகிறார் என்பதை நீங்கள் நானும் உணர்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை என்ன செய்ய வேண்டும், நீங்கள் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்ப இவைகளெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இந்த உலகம், அதில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு சிருஷ்டிகள், இவை எல்லாத்தையும் உணர்ந்து பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், இது யாருக்காக உண்டாக்கப்பட்டது, என்ன நோக்கத்துக்காக இது சிருஷ்டிக்கப்பட்டது, இவைகளை கொண்டு நான் ஜீவிக்கும்படியாகவும் நான் ஜீவனம் பண்ணி கர்த்தருக்கு மகிமையாக பிழைப்பதற்காக என்ன செய்ய வேண்டும், இவைகளெல்லாம் உண்டாக்கப்பட்டது என்பதை நீங்கள் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவன் மனிதர்களை எதற்காக உண்டாக்கியிருக்கிறார், எதற்காக சிருஷ்டித்திருக்கிறார்? ஏசியா 43ஆம் அதிகாரம் வசனம் 7 வாசிங்க. ஏசியா 43ஆம் அதிகாரம் வசனம் 7. உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். 43ஆம் அதிகாரம் 21.
இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப தேவன் எல்லாவற்றையும் சகலத்தையும் உண்டாக்கினது எதற்காக? நமக்கென்று அல்ல, தம்முடைய மகிமைக்கென்று உண்டாக்கியிருக்கிறார். அப்ப தேவன் இவைகளை எல்லாம் தனக்காக உண்டாக்கியிருக்கும் பொழுது நாம் எல்லாம் அவருக்கு உரியவர்களாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் நானும் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அப்ப இந்த வாழக்கூடிய இந்த 70 வருடங்கள் 80 வருடங்கள்ல நீங்கள் நானும் கர்த்தருக்கென்று வாழ வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. அப்ப இந்த வாழக்கூடிய வருடங்கள்ல நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் வசனம் 27 வாசிப்போம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் வசனம் 27. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அப்ப நாம் இந்த உலகத்துல வந்து பிறந்து நமக்கென்று வாழ்ந்து முடித்துவிடாமல் என்ன செய்ய வேண்டும்? அவரை தடவியாகிலும் கண்டுபிடிக்க வேண்டும், அவரை தேட வேண்டும். அப்ப இவையெல்லாம் இதற்காக தான் தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஏதோ தேவன் நம்மளை படைத்து மனம் போன போக்கில் வாழும்படியாக நம்ம உண்டாக்கிவிடல, அவரை கண்டுபிடிக்கும்படியாகவும் அவருடன் சேரும்படியான ஒரு வாய்ப்பை தேடும்படியாக என்ன செய்றார்? அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியங்களை நீங்கள் நானும் உணர்ந்து பார்க்கிறோமா? அப்ப நம்முடைய பாடத்தின் தலைப்பானது தேவனுடைய நாம் எதை செய்தாலும் அவருடைய நாம் மகிமைக்கு என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். அவர் சிருஷ்டித்ததின் நோக்கத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உணர்ந்திருக்க வேண்டும். இவையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ளாவிட்டால் நிச்சயமாக நாம் பரலோகத்துக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாயிருக்கிறது. அப்போ ஒரு பொருளானது எதற்காக உண்டாக்கப்பட்டது என்பதற்கான நோக்கத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அதை நாம் சரியாக பயன்படுத்த முடியாது. சரியான நோக்கத்திற்காக நீங்கள் நானும் பயன்படுத்த முடியாது. அப்ப நாம் முதலாவது எதற்காக இதை உண்டாக்கப்பட்டது என்பதை நாம் ஒரு ஆணித்தரமாக உணர்ந்து கொள்ள வேண்டியது அங்கே அவசியமா இருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 28-29 வாசிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பு இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்ப நாம் எதை செய்தாலும் அவருடைய நாம் மகிமைக்கென்று செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டியது நாம் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நோக்கத்தை நீங்கள் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒன்று, நாம் அவரை தடவையாகிலும் கண்டுபிடிக்க வேண்டும். பிற்பாடு நாம் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் வளருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் நானும் பிரயாசப்பட வேண்டும். இது பிரதானமான நோக்கமாய் காணப்படுகிறது. அப்ப அந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் வளருவதற்காக நீங்கள் நானும் எந்த அளவுக்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்ப ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய என்ன சொல்லுகிறதோ அதை செய்யறோம். திடீர்னு நினைச்ச மாதிரி பொய் பேசிக்கிறோம். திடீர்னு என்ன பண்றோம்? நம்ம திருட்டுத்தனம் பண்றோம். திடீர்னு நம்ம பொய் பேசுறோம், மற்றவங்களை அவதூறு பேசுறோம். அப்ப எல்லா காரியங்களையும் நம்முடைய இருதயம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே செய்யறோம். ஆனா பிற்பாடு என்ன செய்ய மாட்டோம்? யோசித்து பார்க்க மாட்டோம். நான் இந்நாளில என்னென்ன தவறுகளை செய்திருக்கிறேன், வரக்கூடிய நாட்களில் என்னென்ன தவறுகளை நான் செய்யாமல் இருப்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதுமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் நாம் நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் வளர்வதற்கு நாம் பூர்ணப்படுத்த முடியும். அப்ப நாம் உண்டாக்கப்பட்ட நோக்கத்தை நீங்கள் நான் முதலாவது நாம் அஸ்திபாரமாக ஆணித்தரமாக உணர்ந்து கொள்ள வேண்டியது அங்கே அவசியமா இருக்கிறது. அப்ப தேவன் இன்றைக்கு நாம் வாழும்படியான ஒரு செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, நமக்கு அதிகமான பொருளையும் கொடுக்கிறாரு. அப்ப இவெல்லாம் கொடுப்பதன் நோக்கம் என்ன? நாம் அதெல்லாம் அனுபவித்து தேவனை மறக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காகவா அல்லது அவரை மகிமைப்படுத்தும்படியாகவா? லூக்கா 8ஆம் அதிகாரம் வசனம் 3 வாசிப்போம். ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசானாலும் தங்கள் ஆஸ்திகளில் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். அப்போ இங்கே தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த காரியங்களை யாருக்காக செலவிட்டாங்க? யாருக்காக ஊழியம் செய்யறாங்க? அப்ப எங்கே நம்ம யார்கிட்ட பெற்றுக்கொண்டோமோ நாம் திரும்ப என்ன செய்யணும்? அவருக்காகவே நாம் பிழைக்க வேண்டும், அவருக்காகவே அந்த காரியங்களை பயன்படுத்த வேண்டும். அப்ப நாம் தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஐஸ்வர்யத்தை நாம் நமக்கென்று பயன்படுத்தாமல் நம்ம கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? அதை பயன்படுத்த வேண்டும். லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனம் 21 நாம் வாசிப்போம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். அப்ப இந்த உலகத்துல நம்ம அநேகர் வேலைக்கு போறோம், வேலைக்கு போயிட்டு எப்படி போன வருடத்தை விட இந்த வருடம் அதிகமா சம்பாதிக்கிறோம் அப்படின்ற நோக்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்காக என்று பார்க்கும் பொழுது இம்மைக்குரிய தேவைகள் நமக்கு அதிகமா இருக்கு, அன்றாட செலவுகள் நமக்கு அதிகமாக இருக்கு. அப்ப அதை கருத்தில் கொண்டு என்ன பண்றோம்? நம்ம அதிகமான சம்பளத்துக்கு நம்ம போறோம். அப்படி போகும் பொழுது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கும் பொழுது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்மால் கொடுக்க இயலாமல் போகிறது.
நாம் தேவனை மறந்து போவதற்கான வாய்ப்புகளும் நமக்கு அங்கே அதிகமாய் காணப்படுகிறது. அப்ப நாம் இங்கே பிரயாசப்படுவது எல்லாம் எதற்காக என்று பார்க்கும் பொழுது நம்முடைய ஐஸ்வர்யத்துக்காகவும் நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதற்காக, இம்மைக்குரிய பொருளை சேர்த்து வைப்பதாக பிரயாசப்படாமல் நம்ம எங்கே ஐஸ்வர்யனா இருக்கணுமா? தேவனிடத்தில் நாம் ஐஸ்வர்யனா ஆவதற்கு நீங்கள் நானும் பிரயாசப்பட வேண்டும். அப்ப தேவனிடத்தில் ஐஸ்வர்யனா இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாம் ஆவிக்குரிய குணாதிசயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாய் வளர்ந்து பெருக வேண்டும். அப்ப தேவனிடத்தில் நாம் என்னென்ன காரியங்களை பெற்றுக்கொண்டோமோ அதை நாம் என்ன செய்யணும்? யாருக்காக செலவிட வேண்டும்? நாம் தேவனுக்கு ஒன்று கொடுக்க வேண்டியது அங்கே அவசியமா இருக்கிறது. அப்ப அநேகர் தேவனிடத்தில் நல்ல சம்பாத்தியங்களை பெற்றுக்கொள்றாங்க, பெற்றுக்கொண்டு என்ன பண்றாங்க? பூமியில துன்மார்க்கமா வாழ்றாங்க. நம்ம இளையகுமாரன் குறித்து பார்க்கும்போது, இளையகுமாரன் தன் தகப்பனுடைய ஆஸ்தியை அவர் பிரிச்சு கேட்டு என்ன பண்ணாரு? அவர் கர்த்தருக்கு உகந்ததா என்ன செய்யல, அதை பயன்படுத்தல, அதை துன்மார்க்கமாய் அவன் ஜீவனம் பண்ணினான். அவன் எல்லா காரியங்களையும், அவன் எல்லா ஆஸ்திகளையும் அழித்து போட்டான். அப்ப நாம் தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பணத்தை, அந்த ஐஸ்வர்யத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் நம்முடைய பூமிக்குரிய இச்சைகளுக்காக அல்லது நாம் தேவனுக்கு உகந்தது அல்லாத காரியங்களுக்கு என்ன செய்ய ஒருபோதும் நாம் பயன்படுத்தக்கூடாது. அப்ப தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மையான காலங்களை நாம் பயன்படுத்தி கொண்டு அதை நாம் அனுபவித்து பிற்பாடு நம்ம அவருக்கு பிரியமாக என்ன செய்யும்? நீங்கள் நானும் வாழ வேண்டியதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். 1 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசிப்போம். 1 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் வசனம் 12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். 16ஆம் சேர்த்து வாசிங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருள்கள் எல்லாம் உம் கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. அப்ப நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, தேவனிடத்திலிருந்து நம்ம அன்றாட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். நமக்கு பூமிக்குரிய தேவைகள் சந்திக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவைகள் சந்திக்கப்பட நாம் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இவையெல்லாம் தேவன் எதற்காக நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ஒரு கடந்த சில வருடங்களுக்கு முன்பதாக பார்க்கும் பொழுது கூடுமிடம் இல்லாமல் இருந்திருப்போம், அல்லது நமக்கு தேவையான வசதிகள் இல்லாமல் இருந்திருக்கும். இப்ப அந்த வசதிகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வீட்டுல பார்க்கும் பொழுது நமக்கு மின் சாதன பொருட்கள் இல்லாமல் இருந்திருக்கும், இப்பொழுது கொடுத்திருப்பார். பைக் இல்லாமல் இருந்திருக்கும், இப்ப கொடுத்திருப்பார். அப்ப இதையெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு நம்ம என்ன செய்யணும்? என்ன யோசித்து பார்க்கணும்? இவையெல்லாம் தேவன் எனக்கு எதற்காக கொடுத்திருக்கிறார்? நான் சந்தோஷமாய் வாழ்ந்து முடிப்பதற்காக கொடுத்திருக்கிறாரா, அல்லது இவைகளை கொண்டு நான் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக கொடுத்திருக்கிறார் என்பதை என்ன செய்ய நீங்கள் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்ப மனிதன் உணர்ந்து கொள்ளுதலை தவற விடுகின்ற நேரம் எது என்று பார்க்கும் பொழுது, தன்னிடத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? எல்லாவற்றையும் மறந்து போகிறான். அப்ப நம்மிடத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் பொழுதும் என்ன செய்ய ஒருபோதும் தேவனை மறந்து போகக்கூடாது. தேவன் தான் இவையெல்லாம் கொடுக்கிறவர் என்பதை முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப 1 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசிக்கும் பொழுது, உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அப்ப தேவன் தான் ஒருவனை உயர்த்தவும் செய்கிறார், தேவன் தான் ஒருவனை தாழ்த்தவும் செய்கிறார். அப்ப தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் பொழுது நாம் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும்? இவைகளை கொண்டு நான் கர்த்தருக்கு எப்படி ஒரு பிரியமான வாழ்க்கையை நான் வாழப் போகிறேன் என்பதை நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அங்கே அவசியமா இருக்கிறது. உபாகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசிங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 10. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். அப்ப நாம் எல்லா நேரங்களிலும் தேவனுடைய கரத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுதெல்லாம் நாம் என்ன செய்யணும்? அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். தேவன் தான் இவைகளை எனக்கு கொடுக்கிறார் என்பதை முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் அல்ல, என்னுடைய பலம் அல்ல, நான் சம்பாதித்த நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே அது என்னுடைய எஃபர்ட் அல்ல என்பதை முதலாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் தான் இவைகளை செய்கிறவர் என்பதை முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த உணர்ந்து கொள்ளுதல் நமக்கு இருக்கும் பொழுது நிச்சயமாக தேவனுக்கு ஒரு பிரியமான வாழ்க்கையை வாழ முடியும், அவரை மகிமைப்படுத்த முடியும். உபாகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல் 17 வரை வாசி கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும், உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவையெல்லாம் வர்த்திக்கும் போதும், உன் இருதயம் மேட்டுமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில்
உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயங்களில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து. சரி, அப்ப இந்த காரியங்களை நீங்கள் நானும் நம்முடைய இருதயத்துல ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும். என்னென்னு பார்க்கும் பொழுது நாம் எந்த சமயத்திலும் கர்த்தரை மறந்து போகாமல் இருக்க வேண்டும். அப்ப எப்பொழுதும் ஒரு மனிதன் மறந்து போவான் என்று பார்க்கும் பொழுது அவனுக்கு புசித்து 12ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகள் நீ குடியிருக்கும் பொழுது உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவர்கள் எல்லாம் வர்த்திக்க போதும். அப்ப இந்த மாதிரி பெருகும் பொழுது எல்லாமே வர்த்திக்கும் பொழுது தேவன் அதிகமான ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது மனுஷன் என்ன பண்ற, நிச்சயமாக மறந்து போகிறோம். இது மனுஷனுடைய இயல்பாய் இருக்கிறது. அப்ப நாம் இந்த நேரங்களில் நாம் மிகுந்த விழிப்பாய் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அப்ப தேவன் நமக்கு அதிகமான ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது அந்த சமயங்கள்ல நம்ம என்ன செய்ய, தேவனை மறந்து போக கூடாது. பொதுவாக நம்ம காசு இல்லாத இருக்கும் பொழுது ஒரு பயம் இருக்கும். ஆனா காசு நமக்கு அதிகமா இருக்கும் பொழுது எந்த பயம் என்ன செய்ய நமக்கு இருக்காது. எவ்வளவு ஈஸியா செலவு பண்ண முடியுமோ அவ்வளவு ஈஸியா செலவு பண்ணுவோம். ஏன்னு சொல்லும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் செய்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. அப்ப தேவனானவர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லும் பொழுது நாம் அவருக்கு மகிமையாக தான் என்ன செய்யணும், வாழணும். அதை நாம் ஒரு புயபலமாக கொண்டு என்கிட்ட அவ்வளவு பணம் இருக்கு, என்னால இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு பெருமையா பேசாம இவையெல்லாம் சம்பாதிப்புக்கான பலனை கொடுத்தது யாரு? 17ஆம் வசனத்துல என் சாமர்த்தியமும் என் கைபலனும் எந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. அப்ப இதை நாம் அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். தேவன் எனக்கு ஆஸ்திகளை கொடுக்கும் பொழுது, தேவன் எனக்கு ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணும் பொழுது நான் ஒருபோதும் தேவனை மறக்க மாட்டேன். அப்படி இருக்கும் பொழுதுதான் நிச்சயமாக நீங்கள் நானும் தேவனுக்கு மகிமையாக வாழ முடியும். எதை செய்தாலும் அவருக்கு மகிமையாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவைகளெல்லாம் நமக்கு பின்பாக என்ன செய்ய வேண்டும், நிச்சயமாக இருக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் இல்லைன்னு சொன்னா நிச்சயமாக நாம் எதை செய்தாலும் தேவன் நாம் மகிமைக்கு என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். நமக்கு பிரியமானது மாத்திரம்தான் நம்ம செய்வோம். அப்ப நாம் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும், எனக்கு பலனை கொடுப்பது யாரு? தேவன் தான். வாசிப்போம். உவாகும் 8ஆம் அதிகாரம் வசனம் 18 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அப்ப நமக்கு முதலாவது என்ன செய்ய வேண்டும், பலன் வேண்டும். நமக்கு ஜுரம் இல்ல நமக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாத பொழுது என்ன செய்ய, நம்முடைய சரீரமானது ரொம்ப நம்ம அலைக்கழிக்குது, நம்மளால எதுவுமே செய்ய முடியல. செய்ய நினைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா நம்முடைய சரீரமானதுக்கே ஒத்துழைப்பு கொடுக்கிறது இல்ல. அப்ப இவைகளெல்லாம் செய்யணும், இவையெல்லாம் ஆஸ்திகளை சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதற்கு பலனை கொடுப்பது யாரு? தேவன். அப்ப முதலாவது நீங்கள் நானும் யாருக்கு மகிமையாக தான் வாழணும், தேவனுக்கு மகிமையாக வாழ வேண்டும். அப்ப ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தான் அவஸ்தைப்பட்டு இருக்கும் பொழுது, உடல்நிலை சரியாக இருக்கும் பொழுது எத்தனை வேலைகள் தடைப்பட்டது, நம்முடைய குடும்பத்தில் அநேக வேலைகள் தடைபடும். அப்ப இவையெல்லாம் தடைபடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் யாருடைய ஆசீர்வாதம் வேண்டும்? தேவனுடைய ஆசீர்வாதமானது அங்கே நிச்சயமாய் வேண்டும். அப்ப அவர் தான் நமக்கு பலனை கொடுக்க வேண்டும். அப்ப அந்த பலனை கொடுக்கிற தேவனுக்கு மகிமையாக நீங்கள் நான் வாழ்வதற்கு என்ன செய்வேன், எப்பொழுதுமே பிரயாசப்பட வேண்டும். அப்ப மனுஷன் சந்தோஷமா இருக்கும் பொழுதும் சரி, துக்கமா இருக்கும் பொழுதும் சரி, எல்லா நேரங்களிலும் யாருக்கு மகிமையாக மாத்திரம் வாழ வேண்டும், தேவனுக்கு மகிமையாக மாத்திரம் அவன் வாழ வேண்டும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் வசனம் 17 வாசிங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் வசனம் 17. அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாது இருந்ததில்லை என்றார்கள். அப்ப தேவன் மனுஷனை படைச்சு அவனை கஷ்டப்படுத்தணும்னு பார்க்கல, அவனுக்கு தேவையான காரியங்களை அவர் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனா கொடுத்து கொண்டு வந்த பொழுதும் கூட அவருடைய எதிர்பார்ப்பானது எப்பொழுதும் ஓய்ந்திராது. அவருடைய எதிர்பார்ப்பானது சிருஷ்டிக்கப்பட்டதின் நோக்கத்தை அவன் உணர்ந்திருக்கிறானா, தன்னுடைய ஆசையை அவன் நிறைவேற்றுகிறானா, தன்னுடைய எதிர்பார்ப்பை அவன் பூர்த்தி செய்கிறான் என்பதை தேவன் எப்பொழுதும் கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார். அப்ப தேவன் நமக்கு நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது நாம் அதை பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலீடாக என்ன செய்ய வேண்டும், நன்மையான காரியங்கள் நாமும் திரும்ப செய்ய வேண்டும். அப்ப நன்மை மறந்தவர்களாக இல்லாமல் நன்மைக்கு ஏற்ற பிரகாரமாக வாழ்வதற்கு நீங்கள் நானும் பிரயாசப்பட வேண்டும். அப்ப தேவன் தான் ஒரு மனுஷனை அடிமட்டத்திலிருந்து உயர எழுப்புகிறார், புழுதிலிருந்து அவனை மேலே எழுப்புகிறார். வாசிப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 6 மற்றும் 7 வாசிப்போம்.
கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். 8ஆம் வசனம் வாசிங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவரும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். சரி, அப்போ யாரை எந்த இடத்துல வைக்கணும், யாரை எப்பொழுது மகிமைப்படுத்தணும், யாரை எப்பொழுது பிரஸ்தாபப்படுத்தணும், இதெல்லாம் தேவனுடைய நோக்கமா இருக்கிறது. இன்றைக்கு தூங்கி நாளைக்கு எழுந்திருக்கும் பொழுது நாளைக்கு நியூஸ்ல செய்யும் வேற ஒரு விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும். அப்ப யாரை அங்கே மகிமைப்படுத்த வேண்டும், யாரை அங்கே கீழே இறக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். அப்ப தேவனுடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நினைச்சில் நடக்கிறது அல்ல. அப்ப தேவன் தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவளை உணர்ந்து கொண்டவர்களாகிய நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும், அவருக்கு எப்படி மகிமையாக வாழப் போகிறோம், எப்படி நான் சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கத்தை உணர்ந்து கொண்டவனாய் நான் கர்த்தருக்கு ஒரு பிரியமான வாழ்க்கையை வாழப் போகிறேன் என்பதை நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வதற்காக நீங்கள் நானும் ஒரு அடிப்படையான காரியங்களை உணர்ந்து கொள்ள வேண்டியது அங்கே அவசியமா இருக்கிறது. அப்ப அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் வசனம் 17 வாசிச்சோம். தேவன் நமக்கு நன்மையான காலங்களை நமக்கு அங்கே கொடுத்திருக்கிறார். அப்ப இவையெல்லாம் கொடுத்திருக்கும் பொழுது என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. இவை எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டு ஒரு கர்த்தருக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அங்கே வாழ்வதற்காக அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 32 வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 32. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்றும் உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்ப நாம் பூமிக்கிறவைகளை மற்ற மக்களை போல அஞ்ஞானிகளை போல நாம் என்ன செய்ய ஒருபோதும் நம்ம ஒரு கவலைப்பட்டு கலங்கக்கூடாது. இவையெல்லாம் தேவன் எனக்கு அன்றாட காரியங்களை வழிநடத்துவார். தேவன் என்றைக்கு எனக்கு தேவையான காரியங்களை நிச்சயமாக செய்வார் என்ற நம்பிக்கையான நமக்கு வேண்டும். அப்ப நானா அதிகமா பிரயாசப்பட்டு நானா என்னுடைய மனதுல ரொம்ப கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு நான் பிரயாசப்படுவதை காட்டிலும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையை கொண்டு நான் கர்த்தருக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். அப்ப இவையெல்லாம் நாம் கண்ணோக்கி பார்த்து கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா, அவருடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிறேனா, அவருடைய சித்தத்தை உணர்ந்து கொண்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை என்ன செய்ய வேண்டும், நான் நிதானித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை எனக்கு ஆஸ்திகள் பெருகும் பொழுது, ஐஸ்வர்யம் பெருகும் பொழுது நான் கர்த்தருக்கு நன்றியுள்ளவனாய் நான் இருக்கிறேனா, அல்லது நன்றி மறந்தவனாக இருக்கிறேன் என்பதை நீங்கள் நினைச்ச வேண்டும், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப இவையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு கர்த்தருக்கு ஒரு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனம் 14 முதல் 16 வரை வாசிப்போம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை பொதித்து வைத்தான். அப்போ தேவனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது, யாராவது உண்டாக்கிட்டு யாருமே எந்த வேலையும் செய்யாது இருக்கும் பொழுது அது நிச்சயமாக தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கையா இருக்குமா? அப்போ இங்க ஒரு எஜமான் ஒரு தூரதேசத்துக்கு பிரயாணமா போறாரு, புரதேசத்துக்கு பிரயாணமா போறாரு. போகும்பொழுது தன்னுடைய ஊழியக்காரன் என்ன பண்றாரு, ஆஸ்திகளை அவங்க வசமா கொடுத்துட்டு போகும்படியாக என்ன செய்யறாரு, ஒரு பிளான் பண்றாரு. அப்படி பண்ணும் பொழுது அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒரு இடத்துல 5 தாளந்து கொடுக்கிறாரு, இன்னொரு இடத்துல 2 தாளந்து கொடுக்கிறாரு, இன்னொரு இடத்துல 1 தாளந்து கொடுக்கிறாரு. அப்ப அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, இவைகளை கொண்டு அவர்கள் அவைகளை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள், அவைகளை கொண்டு அவருடைய நோக்கத்தை எவ்வாறு பூர்த்தி செய்கிறார் என்பது அவருடைய நோக்கமா இருந்தது. அப்ப அவருடைய நோக்கத்தை பூர்த்தி செய்த எத்தனை பேர்? அப்ப 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை பண்ணினான், சம்பாதித்தான். 2 தாளந்தை வாங்கினவன் வேறு 2 தாளந்தையும் சம்பாதித்தான். ஆனா 1 தாளந்தை வாங்கின என்ன பண்ணல, எதையுமே சம்பாதிக்கல. அப்போ எது நாம் தேவனுடைய கரத்திலிருந்து அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு நாம் எதுவுமே செய்யாம வாழ்ந்தோம்னு சொன்னா நம்முடைய நிலைமையானது எப்படிப்பட்டதாக காணப்படும்? அப்ப கர்த்தருக்கு ஒரு பிரியமான வாழ்க்கையை வாழ்வதற்காக நீங்கள் என்ன செய்யணும், அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும். அப்ப இந்த 1 தாளந்தை வாங்கினது போல பூமி கடையில் புதைத்து வைத்து விட்டு அவன் அமைதியா இருந்தது போல நீங்கள் நான் இல்லாம என்ன செய்யணும், அவருக்கு பிரதிபலனாக நாம் வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது.
ஒரு நன்றிக்கடனாக வாழ வேண்டியது அங்கே அவசியமா இருக்கிறது. இது என்னுடைய சரீரம் அல்ல, இது தேவனால் உண்டாக்கப்பட்ட சரீரம், இது அவருக்கென்று உண்டாக்கப்பட்ட சரீரம் என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப ஒவ்வொன்றையும் கொடுத்த பிற்பாடு அதற்கான நோக்கம் என்று இருக்கிறது, அதற்கான எதிர்பார்ப்பு என்று இருக்கிறது. அப்ப இந்த 2 தாளந்தை வாங்கினவனும் 5 தாளந்தை வாங்கினவனும் அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தார்கள். ஆனா 1 தாளந்தை வாங்கின என்ன செய்யல? பூர்த்தி செய்யல. அவன் நிலைமையானது என்ன? அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்தில் அவனை தூக்கி போட்டார்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும்? தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் இப்படியே இருந்துட்டு போகணுமா, அல்லது நாம் ஏதாவது ஒரு வித்தியாசமா காரியங்களை செய்யணுமா, அல்லது கர்த்தருக்கு மகிமையாக வாழ வேண்டுமா? அப்போ நீங்கள் நானும் நாம் அப்படியே இருந்து விடாமல் கர்த்தருக்கு ஒரு மகிமையுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும். தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய நோக்கத்தையும் பூர்த்தி செய்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டியது அங்கே அவசியமா இருக்கிறது. ஏசாயா 5ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 2 வரை வாசி கேட்போம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் வசனம் 1-2. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலையடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அப்போ ஒரு தோட்டக்காரன் ஒரு தோட்டத்துல ஒரு மரத்தையோ விதையை விதைச்சிட்டு பிற்பாடு அதற்கு இடத்துல என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒரு நல்ல கனிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கான காலம் வரும்பொழுது அது கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதுதான் தோட்டக்காரனுடைய எதிர்பார்ப்பா இருக்கும். அப்படி எதிர்பார்க்கும் சமயத்துல நாம் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யணுமா அல்லது மனமடிவு உண்டாக்க வேண்டுமா? அப்ப இங்கே அந்த திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார், அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அப்ப இன்றைக்கு தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார், நம்ம பூமியில உண்டாக்கி நமக்கு தேவையான காரியங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனா நீங்கள் நானும் தேவனுக்கு ஒரு பிரியமல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம்னு சொன்னா நம்ம எப்படிப்பட்ட கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? ஒரு கசப்பான கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்ப தேவனுக்கு மகிமையாக வாழாமல் நமக்கு மகிமையாக வாழும் பொழுது நாம் கசப்பான பழங்களை கர்த்தருக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் என்ன சிந்தித்து பார்க்க வேண்டும்? இந்த பூமியில சிருஷ்டிக்கப்பட்ட நான் கர்த்தருக்கு மகிமையாக வாழ்கிறேனா, இல்ல கர்த்தர் எதிர்பார்க்கிற பிரகாரமாக நல்ல பழங்களை நான் அவருக்கு கொடுக்கிறேன் என்பதை என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏசாயா 5ஆம் அதிகாரம் வசனம் 4 வாசிங்க. நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? அப்போ அந்த திராட்சை பழங்கள் நல்ல திராட்சை பழங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் என்னென்ன வேலையை செய்திருக்கிறார்? நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். அப்ப அநேக வழிமுறைகளை அவர் கையாண்டிருக்கிறார். அது நல்ல பழங்களை தர வேண்டும் என்பதற்காக என்னென்ன சேவைகளை செய்ய முடியுமோ, என்னென்ன வழிகளை ஏற்படுத்த முடியுமோ எல்லா காரியங்களும் அவைகளுக்கு செய்திருக்கிறார். உரம் போடணுமா உரம் போட்டிருக்கிறார், எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறார். அதற்கும் முடியாத பட்சத்தில் செய்யாது கசப்பான பழங்களை இன்னும் செஞ்சு தொடர்ந்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை கொடுத்து கொண்டு வந்த பொழுதும் கூட நாம் என்ன செய்கிறோம்? தேவனை மறந்து போகிறோம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுக்காம போகிறோம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்காம போகிறோம். அப்ப தேவன் என்ன செய்வாரு? நான் இவ்வளவு நன்மையான காரியங்கள் உனக்கு செய்திருக்கும் பொழுது, நீ கஷ்டப்படும் பொழுது, உனக்கு தேவையான ஐஸ்வர்யங்கள் உனக்கு கொடுத்திருக்கும் பொழுது, நீ நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது நான் உனக்கு சுகத்தை கொடுத்திருக்கும் பொழுது, நீ எல்லாவற்றையும் மறந்து எனக்கு பிரியமான வாழ்க்கையை வாழாதிருக்கும் பொழுது நான் எப்படி தேவன் நமக்கு அதிகமான ஆசீர்வாதம் கொடுக்க முடியும்? அப்ப இவைகளை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் தினந்தோறும் தேவனுக்கு கசப்பான பழங்களை கொடுக்கிறோமா அல்லது நல்ல பழங்களை கொடுக்கிறோமா? தேவனுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் நானும் பூர்த்தி செய்கிற பிள்ளைகளாக காணப்படுகிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். லூக்கா 13ஆம் அதிகாரம் வசனம் 6 மற்றும் 7 வாசிப்போம். லூக்கா 13ஆம் அதிகாரம் வசனம் 6-7. அப்பொழுது அவர் ஒரு ஓமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் திராட்சை தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அப்ப தேவன் எதிர்பார்க்கிற பிரகாரமாக ஒரு கனியை நிச்சயமாக எதிர்பார்ப்பார். அப்ப அந்த கனியை எதிர்பார்க்கும் பொழுது எதுவுமே கனி இல்லை அப்படின்னு பார்க்கும்போது பெரிய ஏமாற்றமாக அங்கே காணப்படுகிறது. அப்ப சிருஷ்டிக்கப்பட்டதின் நோக்கத்தை அது பூர்த்தி செய்யாத ஒரு காரியமாக காணப்படுகிறது. அப்ப அந்த மரத்தை நட்டு வைத்த பிற்பாடு, அந்த மரத்தை வளர செய்த பிற்பாடு அது எந்த விதமான கனியும் கொடுக்காதிருக்கும் பொழுது நிச்சயமாக அது இருந்தும் பயனில்லாததாய் காணப்படுகிறது. அப்போ ஒரு தோப்பை உண்டாக்குகிறோம், தோப்பை உருவாக்கிட்டு வெறும் மரம் மட்டும் தான் நிக்குது கடைசி வரைக்கும், எந்த மாதிரி கனியுமே கொடுக்கல அப்படின்னு சொன்னா என்ன பயன்பாடு இருக்கு?
அது எதுக்காக அது உண்டாக்கப்பட்டது? ஒரு நிழலுக்காக உண்டாக்கப்பட்டது அல்ல, அது கனி கொடுப்பதற்காக உண்டாக்கப்பட்டது. அப்ப அது கனி கொடுக்காதிருக்கும் பொழுது அது இருந்த நிலத்தை கெடுத்துக்கொண்டுதான் இருக்கிறது. அப்ப நீங்கள் நானும் இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கத்தை நீங்கள் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் எனக்காக அல்ல, என்னை உண்டாக்கின சிருஷ்டிக்கிறதுக்காக நான் வாழ வேண்டும். அவருடைய நாகும் மகிமைக்கு என்ன நீங்கள் நானும் வாழ வேண்டும் என்ற சிந்தையை நீங்கள் என்ன செய்ய முதலாவது தடுத்துக் கொள்ள வேண்டும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை இதை நாம் மனதில் கொண்டு நாம் தேவனுக்கு ஒரு பிரியமான வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்ப எப்படி அந்த நல்ல பலன்களை கொடுப்பதற்காக அந்த தோட்டக்காரர் அநேக வழிமுறைகளை கையாண்டு அதுக்கு தேவையான உரத்தை போட்டு எல்லாத்தையும் செய்கிறாரோ, அப்ப இதே போல தேவன் நமக்கு இன்றைக்கு சில அநேக காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அதையும் வாசிப்போம். லூக்கா 13ஆம் அதிகாரம் வசனம் 8 வசனம் 9 வாசிப்போம். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றி கொத்தி எரி போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றான். அப்போ நாம் அதிக கனிகளை கொடுப்பதற்காக தேவன் நமக்கு இன்னும் அதிகமான காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அப்ப இங்க அந்த கனி கொடுப்பதற்காக அது சுத்தி கொத்தி என்ன செய்றாங்க, எரு போடுறாங்க. ஆனா எரு போட்டும் அது கனி கொடுக்கல அப்படின்னு சொன்னா அது இருந்தும் பயனில்லாததாய் காணப்படுகிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த 70 வருடங்கள் 80 வருடங்கள் வீணாய் கழித்து விடாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு ஒரு பிரியமான வாழ்க்கையை வாழ வேண்டும், கர்த்தருக்கு மகிமையாக வாழ வேண்டும். அப்ப தேவன் நம் அதிக கனிகளை கொடுப்பதற்காக நமக்கு அதிகமான சேவைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக அது பிரதிபலனாக என்ன செய்ய வேண்டும்? நல்ல கனிகளை கொடுப்பதற்கு அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும். 2 பேரும் 3ஆம் அதிகாரம் வசனம் 9 வாசிப்போம். 2 பேரும் 3ஆம் அதிகாரம் வசனம் 9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அப்ப தேவன் நமக்கு அதிகமான காலங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் நமக்கு ஒவ்வொரு சான்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறார். இன்னும் இவன் திருந்துவான், இன்னும் இவன் திருந்துக்கான ஒரு வாய்ப்பு கொடுப்போம். இன்றைக்கு அநேக மக்கள் ஸ்பாட்லயே மரிச்சு போறாங்க. ஆனா தேவன் அதெல்லாம் நமக்கு செய்யாம இந்நாள் வரைக்கும் நம்ம ஜீவனை கொடுத்திருக்கார் என்று பார்க்கும் பொழுது தேவன் நம்மேல் இன்னும் அன்பாயிருந்து நாம் மனம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அப்ப தேவன் அப்படிப்பட்ட தாமதிக்கும் பொழுது நாம் அவைகளை உணர்ந்து கொண்டவர்களாய் அதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக நீங்கள் நினைச்ச வேண்டும், அங்கே வாழ வேண்டும். வாய்ப்புகள் கொடுக்கும் பொழுது அதை நம்ம தவறாக பயன்படுத்தாமல் அதை என்ன செய்ய வேண்டும்? நாம் ஒரு பயனுள்ள பொருளாக மாற்றிக்கொள்ள வேண்டியது அங்கே அவசியமா இருக்கிறது. அப்ப எப்பொழுதும் நீங்கள் நானும் இந்த பூமியில வாழும் பொழுது கர்த்தருக்கு மகிமையாக அவருக்கு நான் நன்றியுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டியது அங்கே அவசியம். லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல் 17 வரை வாசிக்குவோம். நீங்கள் கர்த்தருக்கு ஒரு பிரியமான வாழ்க்கையை வாழ்றோமான்னு பாருங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல் 18 வரை. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணமே என்று சொல்லி. அப்ப இன்றைக்கு நீங்கள் நானும் இது போலதான் தேவனுடைய கரத்திலிருந்து அதிக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றோம். ஆனா பெற்றுக்கொண்டு அவரே மறந்து போகிறோம். சுகவீனமா இருக்கிறோம், சுகம் பெறுறோம், ஆனா தேவனுக்கு நினைச்ச மாட்டோம், நன்றி செலுத்த மாட்டோம். நம்ம ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறோம். தேவன் நமக்கு ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு ஆஸ்தி நமக்கு கொடுக்கிறாரு. ஆனா அதெல்லாம் வாங்கி கொண்டு நம்ம கர்த்தரை மறந்து போகிறோம். நம்ம வேலை இல்லாம இருக்கிறோம், வேலை கிடைக்குது, அப்பயும் என்ன செய்யறோம்? கர்த்தரை மறந்து போகிறோம். இப்படி எல்லா இக்கட்டான நேரத்திலும் நம்ம தேவன் நம்மை காப்பாற்றும் பொழுதெல்லாம் அவைகளை அனுபவித்துக் கொள்கிறோம். ஆனால் சில பிரதிபலனாக நாம் அதற்கு நன்றி கடனாக கர்த்தருக்கு பிரியமாய் வாழாமல் அவரை மறந்து போனவர்களாக காணப்படுகிறோம். அப்ப இது போல இந்த குஷ்டரோகிகள் இவங்க என்ன பண்ணாங்க? சுத்தமானவங்க எத்தனை பேரு? 17ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அதற்கு இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? அப்ப அந்த 9 பேரை போலதான் நீங்கள் நானும் இருக்க வேண்டுமா, அல்லது அந்த ஒருத்தனை போல நீங்கள் நானும் இருக்க வேண்டுமா? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நன்றி உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். சுத்தமான 10 பேர்ல ஒருத்தர் மாத்திரம் என்ன செய்யறாங்க? நன்றி உள்ளவனா வாழ்றான். மற்ற 9 பேர் என்ன செய்யறாங்க? தேவனை அந்த நன்றியை மறந்து போனார்கள்.
அப்ப இன்றைக்கு நீங்கள் நானும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுக்கல, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்கல, அவர் ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தை நம்ம ஜெபிக்கல, அவருக்கு செலுத்த வேண்டிய ஸ்தோத்திரம் நம்ம செலுத்தல அப்படின்னு போகும் பொழுது நீங்கள் நானும் இந்த 9 பேரை போலதானே செய்றோம். நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அவ்வாறு வாழாமல் நம் கர்த்தருக்கு ஒரு பிரியமுள்ள வாழ்க்கையாக வாழ வேண்டும், அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக வாழ வேண்டும், சிருஷ்டிப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நீங்களும் வாழ வேண்டியது அங்கே அவசியமா இருக்கிறது. அப்ப நாம் இவையெல்லாம் தேவன் கொடுத்திருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை எதற்காக கொடுத்திருக்கிறார் என்ற நோக்கத்தை நீங்கள் நானும் முழுவதுமாக அங்கே அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 27 வாசித்த பிரகாரமாக அவரை தடவியாகிலும் கண்டுபிடிப்பதற்கான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது கண்டுபிடித்த பிற்பாடு எப்படி அவருக்கு மகிமையாக வாழ வேண்டுமோ அவருக்கு மகிமையாக என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். அப்ப இந்த பூமிக்குரிய சிறை என்ன செய்யும் ஒரு நாள்ல? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20 வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய குடியிருப்பானது இங்கே அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அப்ப நாம் கொண்டிருக்கிற இந்த பூமிக்குரிய கூடாரமாகி இந்த சரீரமானது ஒரு நாள் அழிந்து போய்விடும். இது நமக்கு ஒரு நிலையற்ற ஒரு சரீரமாய் காணப்படுகிறது. அப்ப நீங்கள் நானும் பரலோகத்தில் இருக்கிற அந்த குடியிருப்பிற்காக நாம் அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும். நாம் பரலோகத்தில் அதிகமான பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதற்காக நீங்கள் நானும் அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 1-2 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 1-2. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். சரி, அப்போ இந்த பூமிக்குரிய இந்த காணக்கூடிய சரீரம் ஒரு நாளில் நிச்சயமாய் அழிந்து மண்ணுக்கு மண்ணாக சென்றுவிடும். இந்த சரீரத்தினால நமக்கு எந்த விதமான பயன்பாடுமே இல்லை. அப்ப நம்முடைய அந்த ஆத்மாவை அழியாமல் காத்துக் கொள்வதற்காக நீங்கள் நானும் கர்த்தருக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை நெச வேண்டும், அங்கே வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. சித்தத்தை உணர்ந்து கொண்டவர்களாக வாழ வேண்டியது அங்கே அவசியமா இருக்கிறது. எந்த சமயத்திலும் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதற்காக வாழப் போகிறோம் என்ற நோக்கத்தை உணர்ந்து கொண்டவர்களாக வாழ வேண்டியது அங்கே அவசியமா இருக்கிறது. நமக்கு ஆஸ்திகள் பெருகும் பொழுது தேவனை மறந்து போகாமல் அவருக்கு ஒரு பிரியமான வாழ்க்கையை மாத்திரம் செய்ய வேண்டும், வாழ்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். அப்ப அநேக நேரங்கள் ஆஸ்திகள் பெருகும் பொழுது இந்த எசேக்கியாவை போல நம்ம என்ன செய்யணும், தேவனை மறந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. வாசிப்பு 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் வசனம் 27 முதல் 29 வரை வாசிங்க. எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் கந்தவர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலைகளையும் தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டக சாலைகளையும் சகல வகையுள்ள மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களும் மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினான். அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். அப்ப பாருங்க, தேவன் இந்த எசேக்கியாவுக்கு அதிகமான ஆஸ்திகளை கொடுத்தார், நிறைய செல்வங்களை கொடுத்தார். ஆனா இந்த செல்வங்கள் எல்லாம் கொடுத்த பொழுதும் கூட அந்த எசேக்கியா எப்படி செய்யல? 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் வசனம் 25 வாசிங்க. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டுமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடுங்கோபம் உண்டது. அப்ப நாம் இதுபோல தேவனுடைய கரத்தில் நாம் அதிக நன்மைகளை பெற்றுக்கொண்டு தேவனுடைய கரத்திலிருந்து அநேக உபகாரங்களை பெற்றுக்கொண்டு அப்படிலாம் வாழ்ந்த பொழுதும் கூட நாம் அதற்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு ஏற்ற பிரகாரமா நடவாமல் இருக்கும் பொழுது நிச்சயமாக தேவனுடைய கரத்துல என்ன செய்ய முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு செல்வங்கள் பெருகும் பொழுதும் ஆஸ்திகள் பெருகும் பொழுதும் நமக்கு கனமும் புகழ்ச்சியும் பெருகும் பொழுதும் எல்லா நேரங்களிலும் கர்த்தருக்கு பிரியமானவர்களை மாத்திரம்தான் வாழணுமே தவிர மகிமையை ஏற்றிக்கொண்டு என்ன செய்யக்கூடாது, நம்ம தேவனை மறந்து போகக்கூடாது. இவை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கான பலனை கொடுப்பது யாரு? தேவன். ஆசைகளை சம்பாதிப்பதற்கு பலனை கொடுப்பது யாரு? தேவன். வேலைக்கு செல்லக்கூடிய பலனை கொடுப்பது யாரு? தேவன். இவையெல்லாம் நம்ம உணர்ந்து பார்த்து கர்த்தருக்கு தான் ஒரு பிரியமான வாழ்க்கையை வாழணுமே தவிர இதெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு பெருமையா நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. அப்ப பெருமையாய் மனமேட்டுமே வாழும் பொழுது அங்கு நிச்சயமாக தேவனால் செய்யப்பட்ட உபகாரத்தை மறந்தவர்களாக காணப்படுகிறோம்.
அப்ப எப்பொழுது நீங்கள் நானும் தேவனை மறக்கிறோமோ அங்கே யாரை பெருமையாக பேசுகிறோம்? நம்மை நாமே உயர்த்தி பேசுகிறோம். என்னுடைய சாமர்த்தியம் என்னுடைய கைவிரல் செய்தது என்று நாம் பெருமையாக பேசுகிறோம். அப்படி செய்திருக்கும் பொழுது நிச்சயமாக தேவனுடைய கரத்துல இருந்து ஆசீர்வாதங்கள் ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும்? நான் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டேன்? நான் என்ன நோக்கத்திற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன்? தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? தேவன் எனக்கு இவையெல்லாம் கொடுத்த பிற்பாடு என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறேன் என்பதை நீங்கள் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் நானும் பூர்த்தி செய்கிறோம் என்பதை என்ன செய்ய வேண்டும்? அங்கே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப தேவனுடைய நீதிமான்கள் அநேகர் தேவனுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தார்கள். அவங்க எல்லாம் பார்க்கும்பொழுது கர்த்தருக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. யோபை குறித்து பார்க்கும் பொழுது யோபு 29ஆம் அதிகாரம், யோபு 29ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல் 8 வரைக்கும் வாசி கேட்போம். யோபு யாருக்கு பிரியமா வாழ்ந்தாரு? யோபு 29ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல் 8. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும். நான் பட்டண வீதியில் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது வாலிபர் என்னை கண்டு ஒளிந்து கொள்வார்கள், முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள். அப்ப யோபுக்கு அதிகமான கனம், அதிகமான மகிமை அவருக்கு இருந்தது. அப்ப அவ்வளவு இருந்தும் தேவன் ஒரு நாள்ல எல்லாத்தையும் எடுத்த பிற்பாடு அதை இரட்டிப்பாய் ஆன ஆசீர்வாதங்களை யோபுக்கு கொடுத்தார். அப்ப எல்லா நேரங்களிலும் யோபுவானவர் கர்த்தருக்கு மகிமையாக தான் வாழ்ந்தார் தவிர தனக்கு பெருமையாக தனக்கு ஒரு மகிமையும் புகழ்ச்சின்னு ஒருபோதும் எடுத்துக்கொள்ளவில்லை. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தேவன் இன்றைக்கு பூமிக்குரிய வகையில ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணாலும் சரி, ஆஸ்தியை கொடுத்தாலும் சரி, எந்த சமயத்திலும் கர்த்தருக்கு மகிமையாக தான் வாழணுமே தவிர நாம் கர்த்தரை ஒருபோதும் மறந்து போனவர்களாக காணப்படக்கூடாது. ஏன்னா எல்லாவற்றையும் செய்கிறவர் யார்? தேவன் தான். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் வசனம் 20-21 வாசிங்க. அங்கே யோசேப்பை உயர்த்தினது யார்? ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் வசனம் 20-21. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். அப்ப தேவன் எல்லாற்றையும் கரெக்டான நேரத்துல, சரியான நேரத்துல, ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். அப்ப தேவன் ஒருவனை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக உயர்த்துவார். ஒருவனை தாழ்த்த வேண்டும் என்று பார்க்கும்பொழுது நிச்சயமாக அவனை தாழ்த்தி போடுவார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கத்தை முதலாவது நீங்கள் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை முதலாவது உணர்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் நாம் அதற்கான காரியங்களை, அதற்கான கிரிகளை நீங்கள் நானும் காண்பிக்க முடியும். அப்போ ஒரு பொருள் என்ன நோக்கத்துக்காக உண்டாக்கப்பட்டது என்பது தெரியாம நம்ம அதை சரியான பயன்பாடை நாம் கொண்டு வர முடியாது. அப்படி சரியாக நாம் உணர்ந்து கொள்ளாத பட்சத்துல நம்ம எப்படி செயல்படுவோம்? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் வசனம் 22-23 வாசிங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்ப தேவனுடைய நோக்கத்தை சரியாய் உணர்ந்து கொள்ளாதிருக்கும் பொழுது நாம் செய்கின்ற தவறு இவ்வாறாக தான் இருக்கிறது. அப்போ தேவன் சவுலுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி இஸ்ரவேல்ல முதல் ராஜா என்ற ஒரு அந்தஸ்தை அவர் கொடுத்திருக்கும் பொழுதும் அந்த தேவனுடைய கட்டளையை அவர் மீறி என்ன பண்ணாரு? தானாகவே சிந்தித்து ஒரு காரியங்களை செய்தார். அப்ப தேவன் சொன்னது, அந்த அமலேக்கர் என்ன செய்யணும்? மடங்கடிக்கணும். அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? சங்காரம் பண்ணணும். குழந்தைகள், மிருகங்கள் எதுவுமே பார்க்க கூடாது, எல்லாத்தையும் சொன்னோம், எல்லாத்தையும் சங்காரம் பண்ணும்படியாக ஒரு கட்டளை கொடுத்தார். ஆனா இருந்தாலும் இங்கே சவுலானவர் அவையெல்லாம் பத்திரப்படுத்தி என்ன பண்ணாரு? அது கர்த்தருக்கு தான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? பத்திரப்படுத்தி வச்சார். அப்ப அங்கே தேவன் சொல்லுடைய காரியமானது என்ன? அப்போ இங்கே அவர் சவுலானவர் என்ன உணர்ந்து கொள்ளவில்லை? தேவனுடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்றினாரா? தேவனுடைய நோக்கத்தை உணர்ந்து கொண்டவராய் இருந்தாரா? தேவனுடைய எதிர்பார்ப்பை அவர் பூர்த்தி செய்தார் என்று பார்க்கும் பொழுது அதுல எந்த எதிர்பார்ப்பையும் அவர் செய்யல, எந்த நோக்கத்தை நிறைவேற்றவும் இல்லை. அப்ப என்ன தவறு செய்தார்? தான் சிந்தித்த காரியங்களை அவர் செய்தார், முரட்டாட்டம் பண்ணினார், பிடிவாதமாய் இருந்தார். அப்ப இந்த காரியங்களை செய்யும் பொழுது நீங்கள் நானும் இவ்வாறு செயல்படும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தருக்கு விரோதமான பிள்ளைகளாக காணப்படுவோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நாம் குணாதிசயங்கள், நல்ல குணாதிசயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஒரு பிடிவாதமா இருக்கக்கூடாது, நம்ம ஒரு
முறுமுறுக்கூடாது, எந்த தவறுகளையும் செய்யக்கூடாது. இவெல்லாம் செய்யும் பொழுது நிச்சயமாக தேவனுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய பிள்ளைகளாக காணப்படுவோம். அப்ப தேவன் நம்ம கொடுத்த நோக்கத்தை, தேவன் நம்ம கொடுத்திருக்கிற அந்த ஆசையை நாம் கர்த்தருக்கென்று பயன்படுத்த வேண்டியது அங்கே அவசியமா இருக்கிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையிலே நாம் கற்றுக்கொண்ட பாடத்தின்படியாக நாம் எதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிற இந்த நோக்கத்தை உணர்ந்து கொண்டவர்களாக இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நாம் கர்த்தருக்கு ஒரு பிரியமான வாழ்க்கையை வாழ முடியும், கர்த்தருக்கு மகிமையாக வாழ முடியும். அப்ப எதை செய்தாலும் அவருடைய நாம் மகிமைக்கென்று செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்று ஒன்று இருக்கிறது. அது என்ன காரியம்? நான் என்ன நோக்கத்திற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். ஒருவேளை எனக்கு தேவன் இக்கட்டான சூழ்நிலை கொடுத்திருக்கும் பொழுது நான் எப்படியாக வாழ வேண்டும், எனக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கும் பொழுது நான் எப்படியாக வாழ வேண்டும். அப்ப எனக்கு ஒரு தாழ்மையான ஒரு தாழ்த்தப்பட்டிருக்கும் பொழுது நான் அதை யோசித்து பார்த்து ஒரு கர்த்தருக்கு பயந்தவனாக வாழ வேண்டும். எனக்கு ஆஸ்திகள் பெருகும் பொழுது நான் தேவனை மறந்து போகாதவனாக என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அப்ப தேவன் எனக்கு அநேக செல்வங்களை கொடுத்திருக்கும் பொழுது, எனக்கு தேவையான காரியங்களை தேவைகளை சந்திக்கும் பொழுது நான் எனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு ஏற்ற விதமாக என்ன செய்ய நீங்கள் நானும் வாழ்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். அப்ப இவையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கென்று நாம் வாழ வேண்டியது அவசியம். அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக வாழ வேண்டியது அவசியம். அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப இவையெல்லாம் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரே காரியம் உணர்ந்து கொள்ள வேண்டியது, நான் என்னுடையவன் அல்ல என்பதை முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் எனக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இது எல்லாம் எனக்காக அல்ல, தேவன் தமக்கென்று உண்டாக்கினார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த நிலையல்லாத இந்த பூமியில வாழும் பொழுது, இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் இம்மைக்காக பிரயாசப்படாமல் நாம் மறுமைக்காக என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும். தேவன் கொடுத்திருக்கின்ற இந்த ஜீவனை கொண்டு நாம் கர்த்தருக்கு மகிமையாக மாத்திரம் வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக பிரயாசப்படுவோமாக. அவ்வாறு பிரயாசப்பட்டு நாம் பரலோகத்தில் அதிகமான பொக்கிஷங்களை சேர்த்து வைத்து நாம் மறுமையிலே நாம் சந்தோஷமா இருப்போமாக. இதுவரை பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த சபையாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.